ஒரு மனிதன் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ நிலையை அடைய முடியுமா? ஏன் முடியாது? ஆசையை அடக்கும் வழியில் என்பார் புத்தர், அடுத்தவரை அன்பு செய்து வாழும் வழியில் என்பார் இயேசு, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை முறையில் என்பார் முகமது. கவியரசு கண்ணதாசனும் இதை பற்றி வாழ்வுபூர்வமாக எழுதி வைத்திருக்கிறார். மனிதனின் அர்த்தமுள்ள வாழ்வு முறையாக தனது அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற புத்தகத்திலே இதோ அந்த அர்த்தமுள்ள வாழ்வியல் ஞான வரிகள். என் வீடு, என் வாசல், என் தோட்டம், எனக்கு வரும் கூட்டம் என நினைப்பவர்கள் எல்லாம் மடையர்கள். நீ ஏறுகிறாய் என்றால் அவன் ஏற்றிவிட்டு வேடிக்கை பார்க்கிறான் என்று அர்த்தம். நீ இறங்குகிறாய் என்றால் உன்னை சிந்திக்க வைக்கிறான் என்று அர்த்தம். உனது பெருமை கடவுளின் மகிமை, உனது சிறுமை கடவுள் உனக்கு தரும் அடக்கம். எப்போது நீ நினைத்தது நடக்கவில்லையோ உனக்கு மேலே ஒன்று வேலை செய்கிறது என்று அர்த்தம். அதற்கு பெயர்தான் விதி. வீரன் வெற்றி பெற்றால் வீரத்தால் விளைந்தது, கோழை தோல்வியுற்றால் கோழைத்தனத்தால் வந்தது. வீரன் தோல்வியுற்றாலோ கோழை வெற்றி பெற்றாலோ விதியின் பிரவாகம். எடுத்து வைக்கும் அடியெல்லாம் வழுக்குகிறதா? நின்றுவிடு. முடிவை கடவுளிடத்திலே விட்டுவிடு. அவன் மீது நம்பிக்கை இல்லை என்றால் காலத்திடம் விட்டுவிடு. ஏன் தெரியுமா? நடுக்கடலில் தத்தளிக்கும் ஆளே இல்லாத படகு கூட என்றோ ஒரு நாள் ஏதாவது ஒரு கரையை போய் சேரும். மறவாதே. கடவுளே இல்லை என்று வாதிடுவோரும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று இறைவன் ஏன் விதித்திருக்கிறான்? தன்னுடைய கொள்கைகள் தன் கண் முன்னாலேயே தோல்வியடைவதைக் கண்டு நொந்து போக வேண்டும் என்றுதான். உண்மையான பக்தியுள்ள சிலருக்கு நீண்ட ஆயுளை ஏன் கொடுத்திருக்கிறான்? தங்களது பக்தி நியாயமானதே என்று அவர்களும் மற்றவர்களும் உணர வேண்டும் என்றுதான். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கடவுள் என்று சொல்ல கலங்கும். ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாமல் மறையா. நீ விதைத்த வினைகளை நீயே அறுவடை செய்த பின்னால் தான் அந்த நிலத்திலே வேறு பயிர்களை பயிரிட முடியும். ஆசைகள் அற்ற இடத்திலே குற்றங்கள் அற்று போகின்றன. குற்றங்களும் பயங்களும் அற்று போய்விட்டால் மனிதனுக்கு அனுபவமே இல்லாமல் போய்விடுகிறது. அனுபவங்கள் இல்லை என்றால் நன்மை தீமையை உணர முடியாது. தவறுகளின் மூலமே மனிதன் உண்மையை உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் ஆசையை தூண்டி விடுகிறான். நம்மிடம் எதுவும் இல்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். ஞானம் பயந்து பயந்து வெற்றி மேல் வெற்றி குவிக்கிறது. ஆணவம் நிமிர்ந்து நின்று அடி வாங்குகிறது. உன் வாழ்க்கை பூஜ்ஜியத்தில் ஆரம்பமாகிறது. அந்த பூஜ்ஜியத்திற்கு முன்பக்கம் நம்பர் விழுந்தால் அது இறைவனின் பரிசு. நம்பர் பின்பக்கம் விழுந்தால் அது அவனது சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு போய்விட்டால் அடுத்து பயங்கர சரிவு காத்திருக்கும். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. ஆசைகள் 3 விதம்: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விழுகிறது. பெண்ணாசை வளர்ந்து விட்டால் பாவம் நிகழ்கிறது. பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது. இந்த 3இல் ஒரு ஆசை கூட இல்லாதவன் மிக மிக குறைவு. எனவே இவை கடந்து பற்றற்று வாழ்வதே நிறைந்த வாழ்க்கை. பற்றற்று வாழ்வது என்றால் அனைத்தையும் துறந்து விட்டு ஓடி போய் சன்னியாசி ஆவதா? இல்லை. இருப்பது போதும், வருவது வரட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும் என்ற சலனங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதே பற்றற்ற வாழ்க்கை. அழகில்லாத உருவங்களை ஒதுக்காதீர்கள். அதிலே ஆன்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. அழகான உருவங்களுக்கு ஏங்காதீர்கள். அதிலே ஆணவம் தலை தூக்கி நிற்கின்றது. பணக்காரன் வீட்டு படிக்கட்டில் ஏறாதீர்கள். அங்கே அவமானம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. மேதைகளை உச்சி குளிர புகழாதீர்கள். அங்கே மேதைத்தனம் அத்தோடு முடிந்து விடுகிறது. செல்வம் சேர்க்க தொழில் நடத்துபவன் கடனாளியாவது நடக்கக்கூடியதே. சுகத்துக்காக திருமணம் செய்து கொள்பவன் தொல்லைப்படுவதும் கண்கூடானதே. வசதிக்காக கார் வாங்குபவன் விபத்துக்குள்ளாவதும் தவிர்க்க முடியாததே. சுகம் தலையாக இருந்தால் துக்கம் வாளாக இருக்கிறது. தலையை பிடித்து தூக்கினால்
வாளும் கூடவே வருகிறது. காலுக்கு செருப்பு இல்லாதவர்கள் காலே இல்லாதவர்களை பார்த்து ஆறுதல் அடையுங்கள். தலைக்கு என்ன இல்லையே என்று வருத்தப்படுபவர்கள் தலைமுடியே இல்லாதவனை பார்த்து ஆறுதல் அடையுங்கள். யானை மீதேறி கீழே விழுந்து கிடப்பவனை பார்த்து யானையே வேண்டாம் என்று முடிவு செய்யுங்கள். அடக்கமுடன் வாழும் குடும்ப தலைவன் அடக்கமின்றி வாழும் துறவியை விட மேலானவன். பொறுமையிலும் உயர்ந்த தவம் இல்லை, திருப்தியிலும் உயர்ந்த இன்பம் இல்லை, பேராசையை மிஞ்சிய தீமை இல்லை, கருணையை விட அறமில்லை, மன்னித்தலை விட உலகத்திலே மிக பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை. அப்பா, எப்படி நம்ம கவியரசு கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள ஞான வாழ்வியல் வரிகள். இளைய சமுதாயமே, இந்த அர்த்தமுள்ள ஞான வரிகளுக்கு உள்ளே போய் கொஞ்சம் வாழ்ந்து பார்ப்போமா?